வணக்கங்க. ஆ முதல்ல இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மிஷின் வந்து நெறைய வாடிக்கையாளர் என்ன பண்றாங்கன்னா, நான் வேற பக்கம் எடுத்தேன். மிஷின் எடுத்தேன். என்னால வந்து இந்த மிஷின் ரன் பண்ண முடியல அப்டின்ட்டாங்க. நானும் இந்த மிஷின் வந்து நான் வந்து யூஸ்டு மிஷின் நான் எடுக்கிறதில்ல. ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணாலும், அந்த மிஷின் நாங்க வாங்குறதில்ல. ஏன்னா, இங்க திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூனியன் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம யூனியன்ல இருக்கிறோம். அதுல வந்து பழைய மிஷின், ஒரு நாள் ஆன மிஷினா இருந்தாலும் சரி, பழைய மிஷின் வந்து நாங்க யூஸ் பண்ண மிஷின் நாங்க ஒரு மிஷின் குடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த மிஷின் நாங்க ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். வியாபாரம் அதே மாதிரி தான். நீங்க நல்லா பாருங்க, ஒரு ஷோரூம் இருக்கும். ஷோரூம் பக்கத்துல ஒரு அவங்களோட லிங்க்ல கன்சல்டிங் இருக்கும். ஷோரூம்ல அது புது வண்டி மட்டும் தான் விப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போய் ஷோரூம்ல வெளிய பில் போட்டாவே அந்த வண்டி ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. பக்கத்துல கன்சல்டிங் இருக்கு. அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அதே மாரி தான். இப்ப நாங்க வந்து மிஷின் நாங்களும் எடுக்க மாட்டோம். வெளிய இருந்து வாங்கவும் மாட்டோம். வாங்கறக்கு திருப்பூர்ல 2, 3 பேர் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ, இப்போ வந்து அந்த பழைய மிஷின் நீங்க வாங்குறதா இருந்தாலும், இல்ல அவர்ட்ட சேல் பண்றதா இருந்தாலும், அவங்க நம்பர சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. 93 63 124 329 9363 124 329 இது அவங்க நம்பர். நான் அவங்க நம்பர் போடுறேன். நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு இதுதான் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். இவள கான்டாக்ட் பண்ணிக்கங்க. எதுவா இருந்தாலும் இவன் வந்து உங்களுக்கு வாங்கிக்குவான். நீங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். அவர் பேரு சாதிக் பாய்ங்க. நீங்க எதா இருந்தாலும் நீங்க அவர பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவரு நான் வரேன்னாரு, நேர்ல வரேன்னாரு. அவருனால வர முடியல. நாளைக்கு வருவார்ன்னு நெனைக்கிறேன். அவரையே வச்சு அவங்க ஒர்க்ஷாப்லயே வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். சரிங்களா? அவர் மிஷின் இந்த பழைய மிஷின்லாம் வந்து நெறைய வாங்குறாரு. வாங்கி வந்து அது வந்து ரீகண்டிஷன் பண்ணி அவர் பெங்களூரு, கேரளா அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? நீங்க அவர கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.